வருங்கால சமுதாயத்தை வலுவாக உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை போற்றும் வகையில் ஆசிரியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் கற்பித்தல் பணிகளில் தங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கவலை தெரிவித்திருப்பது மாணவர்களின் கல்வி தரம் என்ன ஆகுமோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களிடம் கற்பித்தல் பணிகள் மட்டுமில்லாமல் கூடுதலாக பல்வேறு பணிகள் கொடுக்கப்படுவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். இதனால் தாங்கள் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய கால அளவு குறைந்து விடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் கண் பார்வை திறன் சரியாக உள்ளதா என்பது குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவேற்றுவது, அவர்கள் வாங்கிய புத்தகங்கள் மற்றும் விலையில்லா பொருட்களை புகைப்படம் எடுத்து பதிவேற்றுவது போன்றவை பெரும் வேலை பளுவாக இருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். அதே போன்று இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியை தவிர பல்வேறு பணிகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எமிஸ் அந்த பணிகளில் ஆசிரியர்கள் முழுமையாக ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு 14 வகையான இலவச பொருட்கள் அரசு பள்ளிகளில் வழங்கப்படுகின்றன. அந்த 14 வகையான இலவச பொருட்கள் கொடுத்த அனைத்து ஆதாரங்களையும் புகைப்படங்களையும் ரெடியூஸ் பண்ணி எம்பியை ரெடியூஸ் பண்ணி ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற அரசு தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. இதில் கற்பித்தல் பணி மிகவும் பாதிக்கப்படுகிறது. அவசரம், மிக அவசரம் என்று அடிக்கடி கேட்கப்படும் தரவுகளை தயார் செய்யும் போது அன்றைய நாளுக்கான கற்பித்தல் பணிகளில் கவனம் செலுத்த முடிவதில்லை என குறிப்பிடுகின்றனர். பல்வேறு பணிகள் ஆசிரியரை ஒரு வகுப்பறையில் நிரந்தரமாக நிற்க விடாமல், கற்பிக்க விடாமல் தொடர்ந்து வெவ்வேறு பணிகளை செய்யும் அளவிற்கு பல்வேறு பணிகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. கலை திருவிழா என்ற பெயரிலும் பண்பாட்டு திருவிழா என்ற பெயரிலும் மாணவர்களுக்கு அதன் மூலமாக ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தாலும் கூட ஆசிரியர்களை கற்பிக்கும் பணியில் அது சுணக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் இங்கே பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக எங்களை கற்பிக்க நேரம் கொடுங்கள் என்று கோரிக்கை வைக்கும் அளவிற்கு தற்போதைய நிலை உள்ளது. பல பள்ளிகளில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்ற புகார்களை முன்வைக்கும் ஆசிரியர்கள் பாதுகாவலர்கள் இல்லாததால் இரவு நேரங்களில் பல அரசு பள்ளிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதாக குமுறுகின்றனர். அரசு பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுக்கிறார்கள் அவர்களும். ஆனால் அதை பாதுகாப்பதற்கு ஒரு இரவு காவலர்களோ கிடையாது. சமூக விரோதிகள் நள்ளிரவில் புகுந்து அனைத்தையும் அழித்து விடுகிறார்கள். இது போன்ற மிகுந்த சிரமமான சூழ்நிலையில் தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இரவு காவலர்களை நிரப்ப வேண்டும். கழிப்பறை என்பது மிகுந்த முக்கியமான ஒரு விஷயமாகும். தனியார் பள்ளிகளில் நாம் கம்பேர் பண்ணும்போது இதில் மிகுந்த சிரமத்தோடு தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இதில் சிரமத்தோடு தான் செயல்பட்டு வருகிறார்கள். கழிப்பறை தூய்மைக்கென்று ஒரு நிரந்தர தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டுமாய் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிகளில் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி சில பள்ளிகளில் 100 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலை இருப்பதாகவும் 3 ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணிகளை ஒரு ஆசிரியர் மட்டும் செய்ய வேண்டி உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஒரு ஆசிரியர் 3 ஆசிரியருடைய பணிகளை செய்யக்கூடிய கிராமப்புற பள்ளிகள் உண்டு, மலைப்புற பள்ளிகள் உண்டு. மிகவும் போக்குவரத்து இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளிலும் கூட ஒரு ஆசிரியர் இருந்து அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையினை தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் மாற்ற இந்த ஆசிரியர் தினத்திலே முயற்சிக்க வேண்டும். பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் பிரச்சனை ஒருபுறம் என்றால், பணி நிரந்தரம் செய்யப்படாத பகுதி நேர ஆசிரியர்களின் புலம்பலும் அதைவிட மோசமாக உள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 12,000 பேர் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மாதம் 12,500 ரூபாய் என்ற குறைந்த சம்பளமே வழங்கப்பட்டு வருகிறது. இதை வைத்து எப்படி தங்களால் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும் என கேள்வி எழுப்பும் பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழக முதல்வருக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு 12,000 பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த கோரிக்கை திமுக தேர்தல் வாக்குறுதியில் 181வது வாக்குறுதியாக சொன்ன விஷயந்தான் இது. இதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பகுதி நேர ஆசிரியர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம்.
இது சம்மந்தமாக நிறைய முறை கோரிக்கை கொடுத்துருக்கோம். பல எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பேசியிருக்காங்க, பல கட்சித் தலைவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை வலியுறுத்தி நாங்கள் போராட்டங்களை செஞ்சுருக்கோம். எனவே இப்போ உள்ள இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை அமைக்கணும்னா காலமுறை சம்பளம் வழங்கணும், எங்களை பணி நிரந்தரம் செய்யணும். அகரம் கற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவனை சிகரம் தொடச் செய்வது ஆசிரியர்கள்தான். அத்தகைய ஆசிரியர்களுக்கு சிறந்த பணிச்சூழலை உருவாக்கினால்தான் நாளைய சமுதாயம் வளமாகவும் பலமாகவும் உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.